மதுரையில் தோட்டக்கலைத்துறை சார்பில் உழவர் சந்தைகளில் 1 கிலோ தக்காளி 90 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் வெற்றி இணைப்பில் இருக்கிறார். வெற்றி, இப்போ இந்த விற்பனை என்பது மக்களுக்கு எந்த அளவுக்கு உதவியா இருக்கு? போதுமான அளவு இருப்பு இருக்கா தக்காளி? அபிநயா, மதுரையை பொறுத்த வரைக்கும் வெளி தனியாக இருக்கக்கூடிய சில்லறை கடைகளில் 120 to 140 ரூபாய் வரைக்கும் தக்காளி 1 கிலோ விற்கப்படுகிறது. உழவர் சந்தைகளில் 100 ரூபாய்க்கு இன்றைய தினம் விற்பனையாகிறது. இந்த நிலையில் கொஞ்சம் விலையை குறைத்து மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் தோட்டக்கலைத்துறை சார்பாக மதுரை மாவட்டம் முழுவதும் இருக்கக்கூடிய 7 உழவர் சந்தைகளில் நேரடியாக தோட்டக்கலைத்துறையை விவசாயிகளிடமிருந்து தக்காளியை கொள்முதல் செய்து 90 ரூபாய்க்கு விற்கப்படக்கூடிய முயற்சியானது நேற்றைய தினம் துவங்கப்பட்டது. நேற்று ஒரே நாளில் 1.25 டன் தக்காளியானது விற்பனை செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்றைய தினம் 2வது நாளாகவும் அந்த விற்பனையானது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 7 சந்தைகளை தவிர்த்து மாவட்டம் முழுவதும் ஆங்காங்கே மக்கள் கூடக்கூடிய இடங்களில் 25 வண்டிகளில், நடமாடும் காய்கறி வண்டிகளின் மூலமாகவும் விற்பனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நாம் தல்லாகுளத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடையில் தான் அந்த விற்பனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறத பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாம் தக்காளி வாங்கியிருக்கக்கூடிய நுகர்வோரிடம் பேசலாம். அக்கா, தக்காளி வாங்கினீங்களா? எவ்வளவு, எப்படி இருக்கு சார்? தக்காளி நான் இங்கே தோட்டக்கலைத்துறை இது மேற்குல இருந்து கொடுத்துருக்குறாங்க. வெளி மார்க்கெட்லாம் உங்களுக்கு 150 ரூபா வரைக்கும் வித்துக்கிட்டு இருக்கு இன்னைக்கு. இப்போ நான் 1 கிலோ 90 ரூபாய்க்கு இங்கே வாங்கியிருக்கேன். இது எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு. தோட்டக்கலைத்துறை இதை செஞ்சிருக்கிறது ஒரு நல்ல ஒரு முயற்சி. தரமுள்ளதா அவங்க நேராக தோட்டத்தில இருந்து வாங்கி, விவசாயிகள்ட்ட இருந்து வாங்கி இந்த வண்டிக்காரங்கள்ட்ட கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதனால தான் நம்மளுக்கு இந்த 90 ரூபாய்க்கு அவங்களால கொடுக்க முடியுது சார். இது மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு. தக்காளி குறைந்த விலையில் கொடுக்கப்படுவதோடு தரமாக கொடுக்கப்படுவதால் பயனுள்ளதாக இருக்க தெரிவித்திருக்கிறார் நம்முடைய தோட்டக்கலைத்துறையினுடைய உதவி இயக்குநர் திரு ஜனரஞ்சன் அவர்கள் இருக்கிறார். மேம், எவ்வளவு நாளைக்கு தினமும் எவ்வளவு டார்கெட், எவ்வளவு தூரம் இலக்கு நிர்ணயிச்சு தக்காளி விற்பனை செய்ய முடிவு பண்ணிருக்கோம்? வணக்கம் சார். மேற்கு ஒன்றியத்தில் சொக்கிகுளம் உழவர் சந்தை இருக்கு. இப்போ 2 நாளாக நேற்று ஒரு 200 கிலோ சேல் பண்ணோம். இன்னைக்கு ஒரு 200 கிலோ சேல் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்கு. மக்கள் வரவேற்பு அதிகமாக இருக்கிறதுனால நாளைக்கு ஒரு 300 to 400 கேஜிஸ் நம்ம சொக்கிகுளம் உழவர் சந்தையிலையும் நடமாடும் காய்கறி மேற்கு ஒன்றியத்தில் ஒரு 4 வண்டி போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம யூனியன் ஆஃபீஸ், மேற்கு ஒன்றிய யூனியன் ஆஃபீஸ்க்கு முன்னாடியே ஒரு பயனாளி நம்ம கிட்ட வண்டி வாங்கின பயனாளி அவங்க பொதுவாக இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்கன்னா எல்லா காய்கறியும் கலந்து சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நாங்கள் அவங்க கிட்ட சொல்லி இப்போ தக்காளியை மட்டுமே ப்ரொக்யூர் பண்ணி சேல் பண்ணுங்கன்னு சொன்னனால இப்போ நேற்றும் இன்னைக்கும் ஒரு தக்காளியை மட்டும் வாங்கி இவங்க சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வாங்கி ஒரு மணி நேரம் தான் ஆச்சு கடை ஓப்பன் பண்ணி. 1 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 80 கிலோ கிட்ட சேல் பண்ணிட்டாங்க. இப்போ நாளைக்கு என்ன அவங்களோட ஃபீட்பேக் என்னன்னா, நம்ம இன்னைக்கு 100 கிலோ வாங்கணும் மேடம், நாளைக்கு ஒரு 200 கிலோ கூட வாங்கி கூட சேல் பண்ணலான்ற மாதிரி பயனாளி சொல்றாங்க. அப்போ நாளைக்கு நம்ம கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி நம்ம டொமேட்டோ ஒரு கரெக்டான விலையில நம்ம மக்களுக்கு சேல் பண்ணலான்ற ஒரு நம்பிக்கை இருக்குங்க சார். மக்களிடையே தோட்டக்கலைத்துறையினுடைய இந்த முயற்சிக்கு வரவேற்பு இருப்பதன் காரணமாக தினந்தோறும் இதனுடைய விற்பனை அளவை அதிகரிப்பதற்கு திட்டமிட்டிருப்பதாகவும் தோட்டக்கலைத்துறை சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அபிநயா, தோட்டக்கலைத்துறையினுடைய இந்த நடவடிக்கை